மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்போம். ரொம்ப அதை புதுசாக கற்றுக்கிண்டு அந்த கற்றுக்கிறதுக்குள்ளே நம்மளை போட்டு படுத்து அதை போட்டு ஐயோ படாத பாடுபடுத்தி எடுத்துடுவாள். அதுலேயும் அது மேலதிகாரியும் சரி, கூட இருக்கிறவாலும் சரி, கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாள். எப்போவுமே அதுக்கு ஒரு அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால் பேசுறது இவாளெலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறா பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் எப்பவுமே இருந்துருக்கும். சரி பரவாயில்ல விடு, நம்மளுடைய நேர கால சூழ்நிலை அப்படி இருக்குன்னு ஒரு 2-3 நாளாகவே அப்படி மைண்டு கொஞ்சம் அப்படியே பாதர் பண்ணிட்டு இருப்பேன். நெவர் எவர் வரி அபவுட் தட். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். பணத்தை சம்மந்தமான சிந்தனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் அழுத்தும். ஏன்னா இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு நினச்சிட்டாலே பயம் வந்துடும். அதனால் பெருசாக ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. பொதுவாக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படி வீக்காக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அவசரப்பட்டு எதையுமே பேசிடாதீங்க. அவள் சொல்ல வந்தது ஒன்று, நீங்கள் புரிஞ்சது ஒன்றாக இன்றைய தினத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் இன்றைய தினத்தில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுத்தால் அது பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு.